வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடென்டல் டெத்துனால பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் அவங்களோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நம்பரும் இல்லாமல் அவங்க எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் இனிஷியலில் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எந்த அவேர்னஸும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் தனியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கிறோம். இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் போதும். இந்த டெபிட் கார்டு, ஏடிஎம், இன்சூரன்ஸ் டெத் கிளைம் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் வரையும் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஏடிஎம் இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்திங்கன்னா சில பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாகவே அந்த சிஸ்டம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இயர்லி பார்த்திங்கன்னா 320 ருபீஸ் சம்திங் என்னமோ பிடிப்பாங்க. இல்லைனா மந்த்லி பார்த்திங்கன்னா 14 ருபீஸ் என்னமோ பிடிப்பாங்க. உங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் இதை செக் பண்ணிக்க முடியும். சில பேங்க்கில் பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்கிறதில்ல. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா பேங்க் மூலமாக போய் எனேபிள் பண்ணணும். இந்த இன்சூரன்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ண முடியல, எங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படிங்கிறவங்க உங்களோட பேங்க்கை விசிட் பண்ணி, சார் இந்த மாதிரி என்னோட ஏடிஎம்மில் இன்சூரன்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை இன்சூரன்ஸ் எனேபிள் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ண சொல்லி கேளுங்க. அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவரேஜ் எந்தெந்த பேங்க்கில் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நாங்கள் சில எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் கொடுத்துருக்குறோம். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொடாக் மஹேந்திரா பேங்க் அண்ட் டிபிஎஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆகிருக்கு. இந்தியன் பேங்க் கார்டு ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா சில ஹோல்டர்ஸ்க்கு இது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகாமல் இருக்குது. அப்படி எனேபிள் ஆகாமல் இருக்கிற கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்கள் பேங்க்கை விசிட் பண்ணி இந்த இன்சூரன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஏடிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எந்தெந்த வகையான கவரேஜுக்கு உங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சனல் ஆக்சிடென்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் செக்யூரிட்டி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ட்ராவல் ஆக்சிடென்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டு ஃப்ராட், அடுத்தது இதை தவிர சில சிமிலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இது அப்ளை ஆகும். இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எந்தெந்த டெபிட் கார்டு ஹோல்டருக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த டெபிட் கார்டு ஹோல்டருக்கு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் சப்போர்ட் ஆகும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா குரூப் பாலிசிஸும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டெபிட் கார்டு ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்டாக டெத் ஆகும்போது இந்த இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினி யார் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க டைரெக்டாக கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் டெபிட் கார்டு ஹோல்டரோட ஃபேமிலிஸில் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இந்த கிளைமை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த கிளைம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காக மட்டுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். வேறு எந்த கிளைமும் நீங்கள் பண்ணிக்க முடியாது. இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்திங்கன்னா கார்டு டு கார்டு வேரி ஆகும். அதுக்கான சார்ஜஸும் வேரி ஆகும். அதுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் லிமிட்டும் சேஞ்சஸ் ஆகும். அது நான் சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டெபிட் கார்டோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா கோல்டு வேரியன்ட். இதுக்கான ஆனுவல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் உங்களுக்கு பிடிக்கிறாங்க. இதுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் கவரேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர் டெத், அதாவது ஏர்ப்ளைனில் போகும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது டெத் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 லேக் வரையும் நீங்கள் கவரேஜ் பண்ணிக்கலாம். நான் ஏர்கிராஃப்ட், அதாவது ரோடு ஆக்சிடென்ட்டில் ஏதாவது டெத் ஆகிருந்தாங்கன்னா 2 லேக்ஸ் வரையும் நீங்கள் கவரேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெபிட் கார்டோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா பிளாட்டினம். இதுக்கான ஆனுவல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இதுக்கான ஏர் டெத்து பார்த்திங்கன்னா 10 லேக்ஸ் வரையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரோடு ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 லேக்ஸ் வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைம் டெபிட் கார்டு ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆனுவல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இவங்களுக்கான கிளைம் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெத் ஆன் ஏராக இருந்துச்சுன்னா 4 லேக்ஸ் வரையும், ரோடு ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா 2 லேக்ஸ் வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கார்டு ஹோல்டருக்கான கிளைம். இதுக்கான ஆனுவல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். இதுக்கான கிளைம் பார்த்திங்கன்னா டெத் ஆன் ஏராக இருந்துச்சுன்னா 10 லேக் ருபீஸும், ரோடு ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா 5 லேக் ருபீஸும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிளைம் எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுலேருந்து 90 நாளைக்குள்ளே பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்ளை பண்ண முடியாது. இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் டிஃப்ரென்ஷியேட்டும் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கார்டு ஹோல்டராக இருந்தாங்கன்னா இதில் கார்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கார்டு வேரியண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் பாயிண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மில்லினியா,
அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபே பிரீமியம். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கார்டு இருக்குது. இந்த 3 டைப் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. டைம்ஸ் பாயிண்ட்டாக இருந்தாங்கன்னா ₹650, மில்லினியா இருந்தாங்கன்னா ₹500, ரூபேவா இருந்தால் ₹200 சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே கிளைம் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. எவ்வளோ வரையும் அமௌண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர், ரயில், ரோடு ஆக்சிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அப் டு 5 lakhs வரையும் கிளைம் பண்ணலாம். இன்டர்நேஷனல் ஏர் ட்ராவலாக இருந்துச்சுன்னா அப் டு 1 crore வரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த கிளைம் எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்குள்ளே இந்த கிளைம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த கிளைம் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது ஐசிஐசிஐ கார்டு ஹோல்டர். இந்த கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கார்டு ஹோல்டர் இருக்கிறாங்க. ரெகுலர், சில்வர், கோல்டு. இந்த கார்டு ஹோல்டருக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் சில்வருக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹150, கோல்டு கார்டு ஹோல்டருக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நில் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு ஹோல்டருக்கான கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் சில்வருக்கான கிளைம் சேம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஏர் ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் தான் கிளைம் ஆகும். அப் டு 50,000 வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது கோல்டு கார்டு ஹோல்டருக்கான கிளைம் பார்த்தீங்கன்னா நான் ஏர், அதாவது ரோடு ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா அப் டு 5 lakhs, ஏர் ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா அப் டு 30 lakhs வரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு ஹோல்டர் டெத் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு சில மேண்டேட்டரியான டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொடாக் மஹேந்திரா பேங்காக இருந்தாங்கன்னா டெபிட் கார்டு டைப் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் பிளாட்டினமாக இருக்கணும். அவங்களோட ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 பாஸ் ஆர் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் மினிமம் 500 பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 60 நாளைக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பேங்க். டெபிட் கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டைப். ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பாஸ் ஆர் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கான லிமிட் எதுவும் இல்லை. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. டெபிட் கார்டு டைப் பார்த்தீங்கன்னா ஆல் வேரியன்ட், எல்லா டைப் ஆஃப் கார்டும் இதுக்கு சப்போர்ட். இதுக்கான ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பாஸ் ஆர் பேமெண்ட் கேட்வே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 நாளைக்குள்ளே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த கண்டிஷன்ஸ் என்ஷூர் த எலிஜிபிலிட்டி ஆஃப் த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இதை எனபிள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் காமன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்தான பர்சன் ஃபேமிலியிலேருந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதை வித்தின் 60 டேஸ்க்குள்ள டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி சப்மிட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட். அடுத்தது வாரிசு சான்றிதழ் கொடுக்குறவங்க அவங்களோட பேங்க் பாஸ்புக்கும் சேர்த்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வாரிசு சர்டிஃபிகேட் எதுக்காக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கார்டு ஹோல்டர் உங்களை ஏதாவது நாமினியாக அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட வாரிசு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாரிசு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இந்த வாரிசு சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது இது கூட சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட ஆதார் கார்டு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பையன் இல்லைனா பொண்ணாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டை நீங்கள் சேர்த்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.